உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். தந்திரமா ஞானமா? நாம் தந்திரமாக செயல்படுறோமா ஞானமாக செயல்படுறோமா? இதான் கதை. மனைவியை இழந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு வாலிப பெண் திருமண வயதில் இருக்கிறான். அவன் கஷ்டத்தினால இன்னொரு மனுஷனிடத்தில் போய் கடன் வாங்கிட்டான். அந்த கடன் வட்டிக்கு வட்டி போட்டு ஏராளமாக ஆயிடுச்சு. அதை அவனுக்கு திரும்ப கொடுக்க வசதி இல்லை. அப்போ கடன் கொடுத்த மனுஷன் இந்த மனுஷனிடத்தில் வந்து வட்டியும் முதலுமா நீ வாங்கின பணத்தை எனக்கு திரும்ப கொடு, உன்னால் கொடுக்க முடியலன்னா உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் செஞ்சு வை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த கடன் வாங்கின மனுஷன், என்னையாது நான் வாங்கின பணம் என்னால் கொடுக்க முடியல, உண்மைதான், கொஞ்ச காலம் பொறுத்துருங்க, நான் எப்படியாயிலும் திரும்ப தந்துடுறேன், உங்கள் வயசு என்ன, என் மகளுடைய வயசு என்ன, என் மகளுக்கு நீங்கள் தாத்தா மாதிரி இருப்பீங்க, அப்பனா இவ்வளவு ரோஷம் உள்ளவன் வாங்கின பணத்தை வட்டியோட திரும்ப கொடு அப்படின்னு சொல்கிறான். நீ ஒன்று பணத்தை கொடு, இல்லை உன் மகளை எனக்கு மனைவியாக கொடு, இந்த ரெண்டில் ஏதாகிலும் ஒன்றை நீ செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறான். அப்போது மகள்கிட்ட போய் விஷயத்தை சொல்கிறான். இப்படி கடன் கொடுத்த மனுஷன் பணத்தை கேட்குறான், உடனே பணம் வேணும்னு சொல்கிறான். பணத்தை கொடுக்க முடியலன்னா உன் மகளை எனக்கு மனைவியாக்கி கொடு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வேறு வழி தெரியலம்மா, என்னுடைய மானத்தை காக்கணும், என்னுடைய கடனையெல்லாம் அடைக்கணும்னா நீ அவனுக்கு மனைவியாக போகிறத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிட்டான். அப்போ இவளுக்கு ஒரு யோசனை தோணுது, கடன் கொடுத்த மனுஷனை கூப்பிடுங்க, நான் அந்த மனுஷனோடு பேசுகிறேன். சரின்னு சொல்லி கடன் கொடுத்தவனை வீட்டுக்கு வர வச்சு கடன் கொடுத்தவன்கிட்ட இந்த பெண் பேசுகிறா. அப்போ ஒன்று செய்வோம், நம்ம 3 பேருமா நடந்து போவோம், கடற்கரை ஓரமாக கிடக்கிற கல்லில் ஒரு கருப்பு கல்லையும் ஒரு வெள்ளை கல்லையும் எடுத்து ஒரு சுருக்கு பையில் போடுவோம். ஊர் மக்களையெல்லாம் கூடி வர வச்சு ஜெபம் பண்ணிட்டு ஒரு கல்லை எடுப்போம். வெள்ளைக்கல் வந்தால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். கருப்பு கல் வந்தால் நான் உங்களை கல்யாணம் பண்ண முடியாது, அதே நேரத்தில் நாங்கள் வாங்கின கடனெல்லாம் நீங்கள் மன்னிச்சு விட்டுறணும், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், நீ சொல்கிறது கரெக்டு தாம்மா, வெள்ளைக்கல் ஒன்று எடுப்போம், கருப்பு கல்லை ஒன்று எடுப்போம். வெள்ளைக்கல் வந்தால் நீ என்ன கல்யாணம் பண்ணணும், கருப்பு கல் வந்தால் நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன், கடனையும் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொன்னான். சரி வாங்கன்னு சொல்லி கடற்கரைக்கு நடந்து போகிறாங்க. அப்போ இவன் என்ன செய்கிறான், 2 கல்லுமே வெள்ளைக்கல்லாக எடுத்து சுருக்கு பையில் போட்டுட்டான். இப்போ போட்டுட்டு ஊர் மக்களை எல்லாம் கூடி வர செஞ்சிட்டான். இந்த 2 கல்லும் வெள்ளைக்கல் சுருக்கு பையில் கிடக்குன்றத போடும்போதே அந்த பெண்ணு பார்த்துட்டான். அந்த சகோதரி என்ன செய்கிறா, 2 கல்லுமே வெள்ளைக்கல், எதை எடுத்தாலும் கல்யாணம் பண்ணணும். அதனால் என்ன செய்கிறா, ஒரு கல்லை எடுத்து ஊர் மக்கள் பார்க்கும்போது ஒரு கல்லை எடுத்து வேண்டுமென்றே கீழே போட்டுட்டான். கீழே விழுந்த கல் என்ன கல்லுன்னு யாருமே கவனிக்கலை. இப்போ என்னம்மா கல்லை எடுத்த, அது என்ன கல், கருப்பு கல்லா வெள்ளைக்கல்லான்னு பார்க்குறதுக்குள்ளேயே கீழே போட்டம்மா, என்ன செய்கிறது, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ இவ சொல்கிறா, நான் கீழே போட்டது உண்மைதான், தெரியாமல் போட்டுட்டேன், கை தவறி விழுந்துருச்சு, இப்போ பைக்குள்ளே என்ன கல் இருக்குன்னு பாருங்கள், ஒருவேளை கருப்பு கல்லாக இருந்தால் நான் எடுத்த கல் வெள்ளைக்கல்லுன்னு முடிவு பண்ணிக்கலாம், ஒருவேளை அதில் வெள்ளைக்கல் இருந்தால் நான் எடுத்த கல் கருப்பு கல்லுன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஊர் மக்களெல்லாம் நல்ல காரியம்தான், ஆமாம் பைக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளே இருக்கிறது என்ன கல், வெள்ளைக்கல்.
ஏன்னா இவன் ரெண்டுமே வெள்ளைக்கல் தான் போட்டான், எடுத்து கீழே போட்டதும் வெள்ளைக்கல் தான், பைக்குள்ளே இருக்கிறதும் வெள்ளைக்கல் தான். அவன் தந்திரமாக செயல்பட்டான் அந்த கடன் கொடுத்த மனுஷன். ஆனால் இவன் ஞானமாக செயல்பட்டு உள்ளே இருக்கிறது வெள்ளைக்கல் அப்படின்னு சொன்னால், நான் எடுத்து கை தவறி கீழே போட்டது கருப்பு கல்லாக தானே இருக்கணும், அப்போ இவர் என்ன கல்யாணம் பண்ணக்கூடாது, கடனையும் மன்னிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொன்னான். அங்கே ஊரில் இருக்கிற மக்களெல்லாம், ஆமாம் அந்த பொண்ணு சொல்கிறது தான் சரி, நீ கடனெல்லாம் மன்னிச்சு விட்டுரு, அந்த பெண்ணை விட்டுரு, அந்த பொண்ணு வேறு யாருக்காவது மனைவியாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கதை எப்படி இருக்குது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா பதில் சொல்லுங்கள்.